நம்ம மார்வல் மூவிஸ்ல நிறைய விதமான மெட்டலை காமிச்சிருப்பாங்க. அதுலயும் நிறைய பவர்ஃபுல்லான மெட்டல்ஸும் இருக்கு. பட் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மெட்டல்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ண பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 3ல இருக்கிறது நம்ம வைப்ரேனியம் மெட்டல் தான். கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்குமே அந்த மெட்டலை யாராலையுமே டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அசால்ட்டா நம்ம தானோஸ் அதுல 2-3 அடி அடிச்சு அதை ஈஸியாவே உடைச்சிருப்பாரு. அதை பார்க்கம்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையோ நம்மள மொத்த ஆடியன்ஸ்க்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கும். டாப் 2ல இருக்கிறது நம்ம நெக்ரோஸ்வார்ட் தான். இதை நம்மளுக்கு தோர் 11 தண்டர்ல காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு அசால்ட்டா காட்ஸே போட்டு தள்ள முடியும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் இந்த நெக்ரோஸ்வார்ட். பட் இத ஃபைனல் மூவில நம்ம தோரும் ஜெயின் ஃபாஸ்டும் அவங்களோட பவரை கம்பைன் பண்ணி அந்த நெக்ரோஸ்வார்ட கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. டாப் 1ல இருக்கிறது நம்ம உரு மெட்டல் தான். கிட்டத்தட்ட யூனிவர்ஸ்லயே பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல் தான் இந்த உரு மெட்டல். நம்ம தோர் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண மியால்னிரை இதை வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. சோ இதை உடைச்ச 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு நம்ம தோரோட அக்காவான ஹெலா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா உரு மெட்டலையும் கையாலே நொறுக்கி போட்டு டிஸ்ட்ராய் பண்ண முடியும்ன்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. சோ ரெண்டாவதா இருக்குது நம்ம வாண்டா தான். நம்ம தானோஸோட ஸ்வாடையும் நம்ம உரு மெட்டலை வச்சு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதையும் அவனோட மேஜிக்கை வச்சு அசால்ட்டா உடைச்சிருப்பா. இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பவர்ஃபுல்லான மெட்டலை ஏதாவது கேரக்டர்ஸ் உடைச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.